சார் வணக்கம். தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை எண்கணித ஜோதிடம் மூலமாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு அண்ணன் சீமான் குறித்து நீங்கள் சொல்லுங்கள் சார். அவங்களுடைய பிறந்த தேதி நான் சொல்கிறேன் சார். சார் 8/11/1966. 8/11/1966. இது சீமானுடைய டேட் ஆஃப் பர்த். சரி, இந்த டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் சீமான் எப்படி இருப்பார்னு நான் சொல்லணும். சரி, இப்போ 8 சனி, ரெண்டாவது 24 ராகு வருஷத்துல, மாசத்துல 11வது மாசம் பிறந்திருக்காரு. 2 சந்திரன், 8 சனி சந்திரன் ராகு, இந்த 3 சேர்ந்து 5ஆ வருது. விதி 14 5. பேச்சாற்றல், திறமை எல்லாமே அவருக்கு இருக்கு. சந்திரன் அவர் எங்க போனாலும் அவர் சொல்றத கேட்கணும், அடுத்தவி சொல்றது கேட்க மாட்டார். வாய் நல்லா பேசுவார். உண்மை 5ஆம் நம்பர்ல தான் அறிவு. இதுக்கு மீறி தெய்வீக சத்து ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா அது 8ஆம் நம்பர் பிறந்த எண். அவர் அப்படித்தான் நேர்மையாத்தான் இருப்பாரு. எதிராளி அவரை கண்டா பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய வைப்ரேஷன் இருக்கும். இப்போ இவர் 8ஆம் நம்பர்ல பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் சனீஸ்வரன். இந்த சனீஸ்வரன் இந்த என்ன நம்பர் டைரக்டா 8ஆம் நம்பர்ல பிறந்திருக்கிறதுனால அவருக்கு கண்டாலுமே யாரு வந்தாலுமே எதுக்கு இருந்தாலும் எதிர்த்து தான் பேசுவார். தப்புன்னு தெரிஞ்சால் எல்லா விஷயத்துக்கும் பேசுவார் நான் சொல்ல முடியாது. இல்ல நீ தப்பு பண்றாடா போடா விரட்டுவார். யாரை நம்பி அவரு கிடையாது. இந்த 8ஆம் நம்பர் அவருன்னு இல்லை, இந்த 8ஆம் நம்பர் கிடையவே கிடையாது. புரியுதா? அவர் தன்னிலை, தன் நிலைமை, தன் நிதை இதுக்குள் அவர் பயணிப்பார். தெளிஞ்சு அடுத்தவனுடைய குதிரை குண்டுச்சத்தில் வைக்க அவனை நம்பி போல இவன் நம்பி போலான்னு போக மாட்டார். ஏன் என்ன நம்பி பிறந்தாதான் வரலைன்னு நீ போ. இந்த டேட்டா பிறந்தது பிறந்தவங்க எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. நீ இவரை போய் நீ நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேட்டாதுன்னு நீ சொல்ல வேண்டாம்டா, நான் கேட்க இல்லடா, உன் வேலையை நீ பாடுற, நான் இப்படித்தான் வந்தா தம்பி வரலைன்னா எதிரி போட. அது யாரா இருந்தாலும் சரி, ரத்த சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, யாராலும் சரி, இந்த கேரக்டர் சனியினுடைய அதிபதி. இந்த சனியினுடைய அதிபதி அப்படித்தான் இருக்கும், விளையாது. நேர்தான் நீ எந்த நெஞ்ச நிம்மதி வட பார்க்கலாம். ஒண்ணு நீ அடிக்கல, நான் அடிக்கிறேன். நான் சிவனுக்கு நிகரான ஒரு சனீஸ்வரன் அல்லவா. கோபங்கள் வரும், அதுக்கு மீறின பாசங்கள் வரும். அவரை நம்பி அவர்கிட்ட போனா அவர் குழந்தை, அவர் எதிர்த்து நின்னா அவர் சனீஸ்வரன். அதனால எந்த காலத்தில் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ சொல்றத நான் எதுக்கடா கேட்கணும், நீ பெரிய ஆளா இருந்தா இரு, ஓ வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்கிறேன். தன்னால் முடிஞ்சதை செய்வார். சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல அப்படின்னு சொன்னா மக்களை இவர் பேச்சு விருதுமே எல்லாமே இருக்கு. ஆனா 5000 10,000 பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கின பிற்பாடு இவர் வேணுமனே உட்காந்து என்ன பண்றது? இவர் பணம் கொடுக்க மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன், வந்தா என் பக்கவா இல்லாட்டி போ. இவர் பணம் கொடுக்குறது இவர்கிட்ட பணம் இல்லை, இல்ல அதெல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க, லட்சம் கோடி வச்சிருக்காங்க, கொடுப்பாங்க. இவருக்கு என்ன எங்க போறது? ஒவ்வொரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவு பண்றப்ப 234 தொகுதிக்கும் பணம் கொடுக்கணும்ல. அவை பணம் இருக்குது, செலவு பண்ணுவாங்க. வசதி உள்ள ஆளுகளில் பணம் வச்சிருக்கிறவனு தான் கேண்டிடேட் எம்எல்ஏ நிப்பாட்ட வைங்க. இவர் ஒண்ணுமே இல்லாதவங்க, செலவுக்கே காசு இல்லாதவங்க போய் நிக்க வைக்கிற இப்ப பணம் கொடுப்பாங்க. புரியுங்களா? அப்போ ஒரு மாசு உள்ளவர் யாரோ ஒருத்தர் வந்தா அந்த பணம் கொடுக்கறதெல்லாம் நின்று அப்படின்னு சொல்லி போன வருஷமே நான் பேட்டியில் கொடுத்துருக்கேன். அப்ப மாசுல ஒரு யாரு வந்தாரு? விஜய் வந்தாரு. பணம் கொடுத்தாரா? இல்ல. ஒரு மாஸ் ஜிஎம் ஆயிட்டாரு. அவர் வேறு மறுமொழி, சீமானுக்கு தம்பி தான். ஒரே சினிமாவில் ஒன்றாக பயணித்தவர்கள், அண்ணன் தம்பி கொண்டு அரவணைத்துக் கொண்டவர்கள். ஆமா, இதுல இவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்திருந்தால் இதை வர மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கலாம். தம்பி வருவான் என்று அண்ணனும், அண்ணன் வருவான் என்று தம்பியும் ஒவ்வொருத்தரும் நினைத்து கொண்டுதான் இருந்தார்கள். அது
ஒன்றும் சேரவில்லை. பிரிந்து நின்றதனால் தம்பி வந்து விட்டார், அண்ணன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பேர்ல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 100க்கு மேல இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் போய் முன்னாடி நின்று சண்டை கட்டுவார். போலீஸ்காரங்க கூட சண்டையை கட்டியிருக்காரு, கம்பெனிக்காரங்க கூட சண்டை கட்டியிருக்காரு, இந்த ஏர்போர்ட் வரவங்க எல்லாத்துக்கும் கூட சண்டை கட்டியிருக்காரு, சண்டை கட்டி செயலுக்கு போயிருக்காரு, வந்திருக்காரு, கேஸ் நிறைய பதிவாயிருக்கு. ஆனா விஜய் ஒரு கேஸ் கூட போகல, ஒரு சண்டைக்கும் போகல, எதுக்குமே போகல. ஏன்னா அவர் ஜெயிச்சார். அரசியல் கஷ்டப்பட்டவர் யாரு? சீமான். கஷ்டப்படாம முதலமைச்சர் ஆனதாரு விஜய். இது மாஸ் சினிமாங்கிற ஒரு மாஸ், ஒரு பிம்பம், சரியான பாதைன்னு இல்லை. மக்கள் வந்து அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இவரு ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா, போடுறா ஓட்ட அப்படின்னு சொல்லி காசு வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு போட்டாங்க. மக்கள் வந்து மாசத்தான் பார்க்குறாங்க, உண்மையான உழைப்பை பார்க்கறதில்ல. இவர் வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஆதாரத்தோட சொல்லுகிறார். இவர் பேசிக்கொண்டே நன்மைகள் என்னென்ன நடக்கு, என்னென்ன செய்யணும்னு சொல்லுவார். இது வந்து வெளிநாடுகளில் பாருங்க, ஊடகங்கள் பாருங்க, இவர் சொன்ன எல்லாமைகள் ஆடு மாடு எல்லாமே வந்து விவசாயம் பண்ணி லட்சக்கணக்கில் கார்பரேட் கம்பெனியில் வந்து ஐடியில் கம்பெனி வேலை செய்யறத விட இங்கே லாபம் வருதுன்னு அதெல்லாம் நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஆனால் அதை இங்கே செய்யறதுக்கு எந்த கட்சியும் முன் வரல. அவர் சொன்னதெல்லாம் காமெடியாக சிரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்காங்க, நடைமுறைக்கு ஒன்றும் வரல. அவர் வந்தால் தானே இதை செய்ய முடியும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அதை செய்ய முடியும். அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பூகம்பம், ஒரு சுனாமி. ஒரு மாசான ஹீரோ வந்தார் 2 வருஷத்துல, 15 வருஷத்தினுடைய உழைப்பை 2 வருஷத்துல அடிச்சுட்டு என்ன பண்ணாரு? எல்லாமே ஒன்றாக சேர்த்தி அடிங்க விசில, அம்மா போடுங்க அம்மா ஓட்டு, எங்க விஜய்க்கு போடுங்கம்மா, விஜய்க்கு போடுங்கம்மான்னு என்னாச்சு? குழந்தைகளுடைய மாசு வெற்றியை கொண்டு வந்து விட்டுருச்சு. டிஎம்கேக்கார் சொல்றான், எனக்காக ஒரு ஓட்டு போடுன்னு சொல்லி, என் குழந்தைக்காக தான் நான் ஓட்டு போட்டேன்னு சொல்றான். ஏடிஎம்காரங்க ஒரு பேட்டியில் கொடுக்குறான், விஜய்க்கு நீ இந்த ஓட்டு ஒரு மட்டும் போடுன்னு சொல்லி என் குழந்தை சொன்னதுனால நான் போட்டேன்னு சொல்றான். அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் 2 ஓட்டு 3 ஓட்டு செய்யறப்போ போடுறப்ப உங்களுக்கு வந்து எப்படி 1.5 கோடி ஓட்டு விழுந்துக்குன்னு சொல்றாங்க. அந்த 1.5 கோடி ஓட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து தான் விழுந்துருக்கு. விஜய் ஜெயிச்சார். இதே சீமான் சேர்ந்து இருந்தால் குறைஞ்சது 200 இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 20 யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து போயிருந்தால் இவர்கள் இருவருமே இப்பொழுது மக்களுக்காக எல்லா நன்மையும் செய்யக்கூடிய இணைந்திருக்கு. நீங்க வேணா பாருங்க, என் அறிவு கட்டிய வரையை சொல்கிறேன். சீமான் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்து கொண்டு அரசியல் வந்து பேசி கொண்டிருக்கிறாரோ அதையெல்லாம் விஜய் நடைமுறையில் கொஞ்சம் ஒன்றொன்றாக செய்து கொண்டிருக்கார். சீமான் சொன்னதை விஜய் செஞ்சார்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதை மறைச்சு வேற விதமா பண்ணுவாங்க. ஏன்னா நன்மை நல்லவைகள். அப்ப அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்? சீமானை வச்சு ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம விஜய்ங்கிற மூலியமா வேற ஒருத்தர் வச்சு இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து பிளான் பண்ணி பிம்பம் உன்னை கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா? நமக்கு தான்டா பேர் வரணும், சீமானுக்கு பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவார்கள். தனிப்பட்ட முறையில் ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜா, நாட்டுக்கு ராஜா தான். சிங்கம் சிங்கமாகத்தான் இருக்கு. இவர் யாருடனையும் சேர மாட்டார். இப்போ கூட ஒரு இதில் கொடுத்தாங்க, டிஎம்கே போய் சேர்ந்து முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, அதனால சீமான் போவார்னு சொல்லிட்டாங்க. சீமான் போய் டிஎம்கேவோட சேர்ந்து தான் முதலமைச்சர் பதவி வாங்கணும்னு சொன்னா எப்பவே போய் சேர்ந்திருப்பார். உண்மையா இல்லையா? அவர் நாம் தமிழர் ஒரு கட்சிக்கு சொல்ல அவரோட சப்போர்ட் பண்ணிக்கிற மக்களை ஏமாற்ற மாட்டார். நான் செய்வதை சொல்லிக்கொண்டே இருப்பேன், நான் பேசுவதை பேசிக்கொண்டே இருப்பேன். என்ன நம்பி நீ எப்போ வர்றையோ வா, இல்லாட்டி எனக்கு அடுத்த சந்ததின்னு ஒன்று இருக்கு, அப்ப நீ அடிபட்டு எங்கிட்ட வா, என் சந்ததி உனக்கு காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் ஆணித்தரமா இருப்பார். இவர் வந்து குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் எல்லாமே அவருக்கு மனசுல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், நான் நேர்மையா இருப்பேன், நான் சொல்றத கேட்கறப்ப தான் வா, இல்லைன்னா போ. குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் இவர் சொல்றதான் கேட்கும். அன்புக்கு மட்டும் கட்டுப்படுவார். அவர்கிட்ட அன்பு செலுத்தினா அவர் குழந்தை, பம்பு கழுத்தின்னா அவர் மிகப்பெரிய ஒரு சிங்க யானை. சிஎம் ஆவதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இவருக்கு சப்போர்ட் வந்து நிறைய வேணும். மக்களுடைய சப்போர்ட்டுகளும் நீங்க சொல்லுவோம் 8 விழுக்காடு 10 விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, இது பத்தாதே. எல்லாம் 30 40 45 விழுக்காடு 40 விழுக்காடு 47 விழுக்காடு உள்ளவை எல்லாம் இருக்காங்கல்ல. அப்போ இவர் வந்து நம்பர் உறுப்பினர்கள்
மறுபடியும் அந்த இதில் வந்து மக்களை வந்து உறுப்பினர்கள் ஆக்குறது. இப்போ அண்ணாமலை வந்தார், இப்போ 8-9 லட்சம் பேர் உறுப்பினர் ஆகியிருக்காரு. 18 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இப்போ 12 லட்சம் பேர் வந்துட்டாங்கிறீங்க. அந்த மாதிரி இவர் உறுப்பினர்கள் ஆக்கியிருக்காங்க. இன்னும் இளைஞர்கள் இதில் உள்ள கூட்டத்தில் வந்து சேர்ற உறுப்பினர் ஆக்கி இதில் வந்து இன்னும் வந்து ஆட்களை வந்து நீங்கள் உறுப்பினர்கள் ஆக்கணும். நான் சீமான் நம்பி நான் வரக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. சீமானுடைய பேச்சை கேட்டு அவர்கள் எல்லாரையுமே உறுப்பினர் ஆக்கணும், சந்தாதாராக்க வேண்டும். நிச்சயமா வந்து விஜய் கட்சியோட கூட்டு சேர்ந்து சீமான் அங்கே நின்னா அடுத்த துணை முதலமைச்சர் சீமான் தான். ஏங்க இப்போ விஜய் வந்து சோலிடாக வந்து 48% வந்திருக்காரு. இது 8%, அது ஒரு 8%, தமாக அது ஒரு 8%, 8 16 32 தான் வருது. 48 எங்கு 32 எங்க எப்படி வரும்? பெரிய இடத்தில் போய் கூட்டு சேரும் பொழுதுதான் சிறியவைகள் செய்ப்பார்கள். சிறியவைகள் நீங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்து கூட்டு சேர்ந்தாலும் பெரியவர்கள் ஈக்குவல் ஆகாதுல்ல. சின்ன கூட 4 கோடு போட்டு பெரிய கோடை மீட் பண்ணணும் முடியாதுல்ல. பெரிய கோட்டு கூட சின்ன கோடு 1 கோடு சேர்ந்தாலும் என்ன, பெரிய கோட்டோட மிக்சிங் ஆகி போயிடும். ஜெயிச்சவனுடைய போய் சேருவதும் தோத்தவனுடைய போய் சேருவதும் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. ஜெயிச்சவனுடைய சேர்ந்தால் ஜெயிக்கலாம், தோத்தவன் போய் சேர்ந்தால் சரி வா தோத்துட்டு எல்லாரும் ஒன்றா உட்காருோ பேசுவோம், என்ன பேசலாம் எது பேசலாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும். சீமான் எப்போ வேணாலும் விஜயிடம் போனால் நிச்சயமாக விஜய் இணைத்து கொள்வார். அவர் ஆன்மீக லைனுக்கும் போக மாட்டார், இந்த விஷயம் போக மாட்டார், தன் அறிவு கட்டியதை மட்டும்தான் பேசுவார். அவர் ஆன்மீக லைனில் போயிருந்தால் இன்னைக்கு விஜய் இருக்கும் இடத்தில் சீமான் இருந்திருப்பார். போன வருஷமே நான் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தேன். யாருக்கு எந்தெந்த லைனில் போனாலும் அந்த லைனை எப்படி சக்ஸஸ் பண்ணணுங்கிற விதிமுறைன்னு இருக்கு. அதாவது தெய்வத்தை வந்து வணங்க வேண்டிய முறைகள் இருக்கு, நாட்கள் இருக்கு, நாளிகைகள் இருக்கு. பிரபஞ்சத்தில் எந்த நேரத்தில் என்ன தெய்வத்தை வேணும்னா அதுக்கு சக்தி கொடுக்கும் என்பது இதுக்கு விதிமுறைகள் இருக்கிறது. இதெல்லாம் நாங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் சொல்கிறோம். எந்திரம், தந்திரம், மந்திரம், இந்த மூன்றும் தெரிந்தவன் மனிதன்.